நேயர்கள் அனைவருக்கும் மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. மெட்டியொலியை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 30க்கு மேற்பட்ட தொடர்களில் நடித்திருக்கிறேன். அப்பா என்ற சீரியல்தான் கணவர் ராஜ் கமலை முதலில் சந்தித்தேன். அப்பொழுது ஒரு ஹாய் கூட சொல்லிக் கொண்டதில்லை. பின்னர் பாலச்சந்தர் சாரின் ரெக்கை கட்டிய மனசு தொடரில் ராஜ்கமல் ஹீரோவாக நடித்தார். அதில் எனக்கு வெள்ளி கதாபாத்திரம். சீரியலில் தொடங்கிய காதல் நிஜத்தில் முடிந்தது. வீட்டில் சொன்னவுடன் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் முடிந்துவிட்டது. எங்களின் காதலில் எந்த த்ரில்லோ திருப்பமோ இல்லை என்பதுதான் உண்மை. நடிகையாக வர வேண்டும் என்று திட்டமிட்டு வரவில்லை. பெங்களூரில் பிறந்தாலும் வளர்ந்ததெல்லாம் சத்தியமங்கலம் பக்கத்தில் பவானிசாகர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில்தான். ஒரு விசேஷத்துக்காக சென்னைக்கு வந்தபோது அங்கே பக்கத்தில் மெட்டியொலி தொடரின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்க்க போன இடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த தொடரில் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்தேன். அப்படித்தான் சின்னத்திரைக்குள் நுழைந்தேன். மெட்டியொலி தொடரில் தொடங்கிய லதா ராவின் சின்னத்திரை பயணம் வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கணவர் ராஜ்கமலுடனான குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் என சீரியலை விட்டு சற்று விலகி இருந்தாலும் சமையல் நிகழ்ச்சி, ரியாலிட்டி ஷோ என மீடியாவின் கவனத்திலேயே இருக்கிறார். பிஸியான வாழ்க்கைக்கு இடையே தன்னுடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் லதா ராவ். நடிகையாக வர வேண்டும் என்று திட்டமிட்டு வரவில்லை. மெட்டியொலியில் நடித்த எல்லோரையும் மீண்டும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என ரசிகர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரமே அதற்கான வாய்ப்பு அமையும். முன்பெல்லாம் காலை 10 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 9:30 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும் பெரும்பாலான தொடர்களில் நடித்திருந்தேன். கிராமத்து பெண், குடும்பத் தலைவி, ஒவ்வொரு வேடமும் வித்தியாசமானதுதான். கௌதமி, சுகன்யா, குஷ்பு போன்றோருடன் நடித்திருப்பது நல்ல அனுபவம். தற்போது ராஜமகள், அபியும் நானும் போன்ற தொடர்களில் நடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் தரும் தொடர்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறேன். குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதால் அதிக தொடர்களில் நடிப்பது இல்லை. மெட்டியொலி தொடர் தயாரித்த நிறுவனத்தின் மற்றொரு தொடரில் இதற்கு முன்பு நடித்திருக்கிறேன். அது முடியும் நேரத்தில் மெட்டியொலி தொடரில் என்னை நடிக்க வைப்பதற்கு இயக்குனரிடம் கேட்டார்கள். அவ்வாறுதான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. நடிப்பு என்பதையும் தாண்டி இப்போது வரையிலும் அதில் நடித்த அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தினர் போலவே பழகி வருகிறோம். லீலா கதாபாத்திரம் எனக்காக வடிவமைக்கப்பட்டது என்றுதான் இப்பொழுதும் நினைப்பேன். கொரோனா பொது முடக்க காலத்தில் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்புகள் தடைப்பட்டதன் காரணமாக புது எபிசோடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தன. இதன் விளைவாக பழைய மெகா ஹிட் தொலைக்காட்சி தொடர்கள், சேனல்கள் ஒளிபரப்பாகின. அவ்வாறு ஆரம்பித்ததுதான் மெட்டியொலி தொடரின் மறு ஒளிபரப்பு. இப்பொழுதும் அதற்கு ரசிகர்களிடையே வரவேற்பு இருக்கிறது. அதில் 5 சகோதரிகளில் ஒருவராக லீலா எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் வனஜா. தற்போது மற்ற தொலைக்காட்சி தொடர்கள், சினிமா வாய்ப்புகள் என கவனம் செலுத்தி கொண்டவர்களிடம் பேசினோம். மெட்டியொலி லீலா எனக்காகவே அமைந்தது நடிகை வனஜா. இவ்வாறாக மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.